இந்திய சினிமாவில் மோஷன் கேப்சர் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய துணிச்சலான முயற்சியாக நினைவு கூறப்படும் கோச்சடையான் திரைப்படம் தற்போது புதிய தலைமுறைக்காக மறுபிறவி எடுக்க இருப்பதா சௌந்தர்யா ரஜினிகாந்த் கூறியிருக்காரு. மேலும் படத்தின் ரீஇமேஜின்ட் பதிப்பின் டீசரை வெளியிட்டிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் KS ரவிக்குமார் கதையமைத்து 2014ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் கோச்சடையான். அனிமேஷன் திரைப்படமான இந்த படத்தில் ரஜினிகாந்த் கோச்சடையானாகவும் இவருடன் சரத்குமார், ஆதி, தீபிகா படுகோன், ஷோபனா, ருக்மிணி விஜயகுமார், ஜாக்கி ஷராப், நாசர் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்திற்கு AR ரகுமான் இசையமைத்து இருந்தார். சௌந்தர்யா ரஜினிகாந்த் தயாரித்துள்ள வித் லவ் தியேட்டரில் வெளியாகி நல்ல வசூலை குவிச்சு வரும் நிலையில் தனது எக்ஸ் தள பக்கத்தில் கோச்சடையான் திரைப்படம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதன் காலத்தை விட முன்னேறிய படம் கோச்சடையான். இப்போது ஈரோஸ் ஜென்னை AI-யின் மேம்பட்ட மாடல்களின் மூலம் AI தலைமையிலான மறுசீரமைப்பு செயல்திறன் மேம்பாடு மற்றும் சினிமா விவகாரங்களில் புதிய உயிர் ஊட்டப்பட்டு புதிய கோச்சடையான ரசிகர்களிடம் கொண்டு வருகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஈரோஸ் இன்டர்நேஷனல் ஆதரவோடு உருவான இந்த படம் இந்தியாவின் முதல் புகைப்பட யதார்த்த அனிமேஷன் முயற்சிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ரஜினிகாந்த் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் இதில் பங்கேற்று அந்த நேரத்தில் பெரும் பேசும் பொருளானது. இப்போது ஈரோஸ் ஜென் AI தொழில்நுட்பத்தின் உதவியோட காட்சித்தரம், கதாபாத்திர முகபாவனைகள், செயல்திறன் விவரங்கள் உள்ளிட்ட பல அம்சங்கள் மேம்படுத்தப்பட்டு புதிய தலைமுறை பார்வையாளர்களுக்கு ஏற்ப மறுகற்பனை செய்யப்பட்ட வடிவில் ரீஇமேஜின்ட் பதிப்பு டீசர் வெளியாகியிருக்கிறது. தற்போது வெளியாகியிருக்கும் கோச்சடையான் டீசர் ரசிகர்களிடையே மீண்டும் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. பழைய மரபை மதித்து புதிய தொழில்நுட்பத்தின் உதவியோடு உருவாகும் இந்த புதிய கோச்சடையான் ரசிகர்களை எவ்வாறு கவரப்போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் தலைவர் 173, 174 என அடுத்தடுத்து படங்களில் பிஸியாக இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கூடிய விரைவிலே அனைத்து படங்களுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் வெளியாகும். நீங்கள் கோச்சடையான் படத்துடைய ரீரிலீஸ்க்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.